சுகாதாரம் இருந்தால் தான் வந்து ஆரோக்கியம் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற வேலைகள் வந்து கிட்டத்தட்ட மருத்துவருக்கு இடையானதுங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிரச்சனை வந்த அப்புறம் சிகிச்சை எடுக்கிறது வேறு, பிரச்சனை ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர். எப்பவுமே வந்து நம்ம சுற்றுச்சூழல் நல்லா இருந்தாலே நோய் வராது, எல்லாமே வராது. அது உங்களுடைய பணி வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் எல்லாரும் உணர்கிறோம். நல்ல முறையில் வரணுங்கிறதுக்கு பிள்ளைகளை படித்து வச்சிருக்காங்க. அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கீர்கள், இந்த ஊருக்காக உழைக்கிறீர்கள், தியாகம் பண்ணியிருக்கீர்கள். உங்களெல்லாம் ஒரு மரியாதை திருத்தணுங்கிறதுக்காக தான். நமக்கான பாலியல் சீண்டல்கள் நிறைய இருக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம இருக்கணும்னா அதுக்கான சட்டம் என்ன இருக்குது, அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா 10 பேர் வேலை பார்த்தா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லக்கூடிய உள்ளூர் புகார் குழுன்னு ஒன்று இருக்கணும், கண்டிப்பாக வச்சுருக்கணும். அது வந்து பெரிய அரசு ஆஃபீஸில் மட்டும் இல்லை, அது மருத்துவமனையாக இருக்கட்டும், இல்லை ரிலீஜியஸ் கோயிலாக இருக்கட்டும், இல்லை வந்து எந்த இடத்துல ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும், இல்லை ஷிப்பிங் கம்பெனியாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் ஒரு 10 பேர் வேலை பார்த்தா அந்த இடத்துல என்ன இருக்கணும், ஒரு உள்ளூர் புகார் குழு இருக்கணும். அங்கே வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட, ஒரு பேனா கொடுக்கும்போது கையை தடவிட்டு எடுத்தாரு, இந்த புடவையில் நீ நல்லா இருக்கிற, இந்த மாதிரி நமக்கு பிடிக்காம, அது ஒரு தவறான எண்ணத்தோட நம்ம கண்டுபிடிக்க முடியும்ல, தவறான எண்ணத்தோட நம்ம பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடனடியாக என்ன பண்ணலாம், அந்த குழு எங்கே இருக்குன்னு கேட்டு அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா, பேப்பரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த விசாரணை எல்லாம் ரகசிய விசாரணையாக இருக்கும். நம்மளோட பேர், நம்மளோட இது எதுவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க, அந்த ரிப்போர்ட் எதுவுமே வெளியே வராது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கூட அதை கேட்க முடியாது. ஸோ அவங்க 90 நாளுக்குள்ள அந்த விசாரணையை முடிக்கணும். அவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரித்து உங்கள்கிட்ட தவறாக நடந்துருந்தாங்கன்னா, இல்லை தவறாக நடக்க முயற்சி பண்ணால், இல்லை தப்பான வார்த்தை பேசியிருந்தா, தப்பான மெசேஜ் அனுப்புனா, இல்லை லீவ் நாளவா உனக்கு நான் ப்ரொமோஷன் தரேன், நீ இது கொடுத்தேன் உனக்கு வேலை தரேன் அப்படின்னு சொன்னால் கூட அதிகாரிகள் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரி 10 பேர் வேலை பார்க்கல, அந்த குழு எங்கே இருக்குது? Thank you.